பட் நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பேஜ் லோட் பண்ணுறீங்களோ அது வந்து page.js அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இருக்கும். இப்போ எனக்கு இங்கே இந்த பேஜ் லோட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பேஜில் வந்து எனக்கு என்ன லோட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேருந்து இந்த ஃபைல் லோட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டோட ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே எந்த ஃபைல் லோட் ஆகும்னா பை டிஃபால்ட்டாக page.js. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த page.js இருக்குல்ல, இந்த ஃபைல் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ அதனால தான் எனக்கு டிஃபால்ட்டாகவே இதில் வந்திருக்கு. இப்போ இந்த பேஜில் போய்ட்டு இந்த page.jsக்குள்ளே போய்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இஃப் ஐ ரிமூவ் எவ்ரிதிங் ஃப்ரம் திஸ் ஃபைல், இப்போ இதில் எதுவுமே இல்லை, ஒரு டிவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பேஜ் எனக்கு எம்டி ஆகுது. இப்போ இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த page.jsல ஒரு h1 மட்டும் ஆட் பண்ணுறேன். யூ கேன் see the output immediately. ஸோ இதில் போய்ட்டு நான் வந்து h1 கொடுத்துட்டு திஸ் இஸ் நெக்ஸ்ட் JS அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன வேணால் இமீடியட்டாக யூ கேன் see this one. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம